ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை மார்ச் 1 எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு மனோஜ் வந்துட்டு கண் இன்ஜுரி ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. விஜயா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து அப்போ தான் வந்துட்டு வெளில வராரு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் சில டெஸ்ட் இருக்குது, இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, அவரை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு மனோஜுக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னதும் போய் பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணுறாரு. எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரோஹிணி, விஜயா அவங்கலாம் வந்துட்டு ரொம்ப அழுறாங்க. விஜயா வந்துட்டு உனக்கா போயிட்டு இந்த நிலமை வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. ரோகிணியும் வந்துட்டு அழுதுட்ருக்குறாங்க. எல்லாருமே முத்து, மீனா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ருதி அவங்க சொல்கிறாங்க, அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க, அவங்களுக்கு அழ வைக்காதீங்க, நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு அவருக்கு ஆறுதல் படுத்துங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, உங்கள் கண் சரியாயிடும், அந்த மாதிரி எதுவும் தப்பாலாம் எதுவும் ஆகாது, உங்கள் கண்ணுக்கு எதுவும் வராது அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு பார்வைலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு யாராச்சும் டாக்டர் வந்துட்டு உள்ளே வந்து இத்தனை பேர் இருக்காதீங்க, யாராச்சும் ஒருத்தர் இருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. சரி, முத்துவும் மீனாவும் வந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் வந்துட்டு அந்த ரிசப்ஷனில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வராரு. வந்துட்டு மனோஜ்ன்ற ஆக்சிடெண்ட் ஆன கேஸு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு இங்கே தான், நான் முத்து அதை கேட்டுட்டு, நான் தான் அவருடைய தம்பி, என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே அவர் அந்த நார்மல் வார்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க போலீஸோட. அப்போது கேட்குறாங்க, மனோஜ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் ஓடி போனீங்க, என்னாச்சு அப்படின்ற போது கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தான் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி எங்ககிட்டேருந்து 30 லட்சம் வாங்கி எங்களை ஏமாற்றிட்டான். ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு தலை வலிக்குதுன்னு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கிட்டு இப்படி திரும்பும்போது அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். அவரை பார்த்ததும் அவர் ஓடி போனால் அவர் காரில் ஏறி போயிட்டாரு. அவரை துரத்தி ஓடி போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துரத்தி போன அந்த டைமில் வந்துட்டு ஒரு போலீஸ் அந்த அந்த காளிதாஸை தான் அந்த வீடு விற்றவர் மேலே அவருடைய காரில் கல்லை எறிகிறதுக்கு பதிலாக ஒரு போலீஸ்கார மண்டையில் எரிஞ்சிட்டார் இல்லையா, அவரும் வந்துட்டு வந்திருந்தார். அப்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவரை துரத்திட்டு போகும்போது தான் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டதுக்கப்புறம் வெளியில் எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். அப்போ எல்லாரும் வெளில இருந்தாங்க. ரோகிணி மட்டும் உள்ளே இருந்து அவரை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஒய்ஃப் தானே ஹஸ்பண்டை வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ரோகிணி அவரை வந்துட்டு அவர் கூட்டி விடுறது, அவரை படுக்க வைக்கிறது எல்லாமே பண்ணும்போது மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு ஒரு வேளை கண்ணே தெரியாமல் போயிடுச்சுன்னா நான் இப்படி தானே இருப்பேன் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹோப் கொடுக்குற மாதிரி, உனக்காக நான் இருக்கேன் மனோஜ், எல்லா சுச்சுவேஷன்லேயும் நான் உனக்காக இருப்பேன், நீ பயப்படாத, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது, உனக்கு கண் கண்டிப்பாக தெரியும், அந்த மாதிரிலாம் நீ ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நர்ஸ் வந்துட்டு பில் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 75,000 பில் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க முத்துக்கிட்ட. முத்து வாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் பே பண்ணணும், 75,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மீனாவும் கொஞ்சம் ஓரமாக போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா அண்ணாமலை நோட் பண்ணுறாரு, என்னதுடா கொடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட மீனா வந்துட்டு, என்கிட்ட ஒரு 10,000 தாங்க இருக்குது, முத்து வந்துட்டு என்கிட்ட ஒரு 5,000 தான் இருக்குது இப்போதைக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, மீனா சைட்லேருந்து ஒரு 10,000 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முத்துவுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு 10,000 அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படி இது பண்ணாலுமே நமக்கு 45,000 தானே வரும், மீதி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு அப்படியே
இது போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருது. அதுக்கப்புறம் விஜயா வந்துட்டு கடகடன்னு ரெடி ஆயிட்டு, அண்ணாமலை அவங்கலாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போணும். மனோஜ்க்கு டிஃபன் எடுத்துட்டு போணும். அப்படின்ற மாரி அவங்க கிளம்புறாங்க. அப்போ மீனா வீட்ல இல்ல. எங்க போனா இந்த மீனா? டிஃபன் எதுவுமே இது பண்ணாம, இங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு கொண்டு போணும். எங்க போனா இவ? பூ கட்ட போயிட்டாளா? இல்ல பூ குடுக்க போயிட்டாளா? கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா? அக்கறை இருக்கா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மீனா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கேட்டிருந்தாங்க இல்லையா? அத எப்படியாச்சும் வாங்கிட்டு வரத்துக்கு தான் அவங்க போயிருப்பாங்க. ஆனா, அத நம்மளுக்கு காட்டல. இதுதான் நான் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் மண்டே வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கறிக்கடை மாமா இருக்கார் இல்லையா? ரோகிணியுடைய மாமா. அவர் வந்துட்டு மாப்பிள்ளை தரப்பு சைடுல இருந்து இதுவெல்லாம் வந்துட்டு வாங்குறாரு. அந்த மாப்பிள்ளையுடைய தட் இஸ் பொண்ணுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் என் சார்பா வந்து நாங்க இதெல்லாம் டிவி, ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் குடுக்குறோம். அப்படின்றத பேசும்போது, அந்த பொண்ணுடைய அப்பா வந்து மீனா, முத்துக்கு முன்னாடி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. அப்போ வாய்ஸ் வந்துட்டு எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே! அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. மேபி அடுத்த வாரம் அ அந்த கறிக்கடை மாமா வந்துட்டு மீனா, முத்து கண்ல படுவாங்களான்னு தெரியல. இவ்ளோ சீக்கிரமா பட்டுட்டா கண்ல பட்டுட்டா சீரியல் முடிஞ்சிருமே! அதனால எப்படியும் திரும்ப இழுக்கெடுப்பாங்க. பார்ப்போம் என்ன ஆவுதுன்னு. தேங்க் யூ கைஸ். பாய்.